காவேரி பேக் எடுத்துட்டு கீழே வரும்போது ராகினி போயிட்டு காவேரி கிட்ட, காவேரி உனக்காக ஒருத்தவங்க வெளியில காத்துட்டு இருக்காங்க, நீ போனன்னா உங்களை பார்த்தனா பயங்கரமா சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இவன் என்ன எப்படி சொல்றா, எனக்கு வெளியில யார் நிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் வேலையை மட்டும் பாரு, கொஞ்சம் நவர்றியா, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து வெளியில வரும்போது பசுபதி நிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த டைம்ல விஜய் வந்து காவேரியை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது பசுபதி நிக்கிறத பார்த்துட்டு இவன் எதுக்கு தேவையில்லாம இந்த டைமுக்கு வந்திருக்கான், சரி போயிட்டு என்னன்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க எதுக்காக இப்ப வந்தீங்க, இங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக வந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. அதுக்கு பசுபதி இருந்துகிட்டு, இல்ல ஒரு செய்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன், அதனால வந்து கேட்டுட்டு போலான்ட்டு தான் வந்தேன். ஓ சார் அதுக்காக தான் வந்தீங்களோ, சரி அப்படின்னா கார்ல ஏறுங்க, அங்க போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு நீங்களும் கண்கூடா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுப்பீங்கல்ல. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நம்மளே நம்ம அம்மா வீட்டுக்கு தான் போக போறோம், விஜய் என்னன்னா எல்லாரும் கார் ஏறுங்கன்னு சொல்றாரு, என்னன்னே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்டு, இங்க பாரு காவேரி உன்னையும் சேர்த்துதான் நீயும் கார் ஏறு அப்படின்றாங்க. எல்லாரும் அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் விஜய் வந்து காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததை பார்த்துட்டு பசுபதியும் ராகினியும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. பசுபதியும் ராகினியும் அடுத்த கட்ட முடிவு என்ன எடுக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.